வெண்பாக்கு என்னப்பா வேணும்? ஆ என்ன கேட்டீங்க? இல்லப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் கேக்குறேன்னா, இது வரைக்குமே அந்த பொண்ணு இங்க தனியா தான் இருக்கா. இது வரைக்கும் ஒரு முறை கூட அவளை இங்க பாக்குறதுக்கு யாரும் வந்ததில்ல. அதனால தான் கேக்குறேன். இல்லை இல்லை, நான் அவங்க ரிலேஷன்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் அவங்க கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதான் சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியாப்பா? ஆனா அந்த பொண்ணு காலையிலே ஆபீஸ் கிளம்பி போயிட்டாளே. ஆனா அவ எப்படியும் குழந்தைய பார்க்க மதியம் வந்துட்டு தான் போவா. வேணா இருந்து பார்த்துட்டு போங்க தம்பி. ஆ சரிங்க. என்னப்பா இவ வந்ததுலேருந்து உங்ககிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா? இவ அம்மா ஆஃபீஸ் போயிட்டானா இவளை அடிக்கடி நான் தான் வச்சிருப்பேன். ஆனா அப்பப்போ என்கிட்டே வர்றதுக்கு பயப்படுவா. இன்னைக்கு என்னன்னா உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகுன மாதிரில பேசிட்டு இருக்கா. செல்லக்குட்டி, சரி தம்பி, வெண்பா வர வரைக்கும் வேணும்னா எங்க வீட்ல வந்து இருங்களேன். ஐயோ இல்லைம்மா பரவாயில்ல. எங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு வேலை இருக்கு. நாங்கள் முடிச்சுட்டு வந்து அவங்க வர்றப்ப பார்த்துக்குறோம். ஆ சரி தம்பி. செல்லக்குட்டி, நல்ல பிள்ளைய பாட்டிக்கிட்டே இருங்க என்ன. அங்கிள் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். அத்தை, சடங்குக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குன்றனால நாளைக்கு அம்மா வீட்டில் துணி எடுக்கவும் நகை எடுக்கவும் போகிறாங்களாம். அதான் நம்மளையும் கூப்பிடுறாங்க. நாங்கள் மட்டும் போயிட்டு வரவா, இல்லை நீங்களும் வரீங்களா? ம், நான் இங்கே இருந்துடி வர்றது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரி அத்தை, அப்போ நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். ஆனால் வீட்டிலேருந்து ஆள் யாரும் வரல. எல்லாம் இங்கே இருக்க வேலையை பார்க்குறேன்னு யாரும் வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன, சித்தப்பா சும்மா தானே இருக்கு. சித்தப்பா கூட்டிட்டு போனால. வாளு, என்ன சித்தப்பா? நான் சும்மா இருக்குன்னு நீ பாத்தியா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இல்ல சித்தப்பா, நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணா, அமைதியா இரு. என்னால எங்கேயும் போக முடியாது, எனக்கு வேலை இருக்கு. அட மக்கு சித்தப்பா, நாளைக்கு கொஞ்ச நேரம் தானே குட்டி, வந்துட்டு வந்துடலாம்ல. இல்ல நீ நிறைய ஒர்க் இருக்கு. ஆபீஸ்ல இருந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர் எனக்கு. அதான் சொல்றேன். நீ தேரவே மாட்ட. என்ன தேர மாட்ட? நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? அதான் சொல்றேன்ல, நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு. சிப்ப லூசு. ஓ, நான் லூசா? அது சரி. சரி பரவாயில்ல, அப்ப நாங்க மட்டுமே போயிட்டு வரோம். என்ன, நாளைக்கு அம்மா வீட்டிலேருந்து தம்பி தங்கச்சி எல்லாரும் வருவாங்க. அதுக்கு தான் இங்கேருந்து ஒரு 2-3 பேராச்சும் போனா தேவலான்னு பார்த்தேன். என்னது, ஐஷும் வராளா? ஐயோ, ஐஷு வரான்னு தெரிஞ்சா போயிருக்கலாமே. நாம வேற கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுட்டோம். இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி என்ன பண்றது? சரியான மக்கு சித்தப்பு நீ. நண்டு சிண்டெல்லாம் கலாய்க்குது. அண்ணி, என்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போறதா சொன்னீங்க? நாளைக்கு தான் குட்டி. அப்படியா அண்ணி? சரி, அப்பனா நான் வரேன் அண்ணி. இல்ல குட்டி, பரவாயில்ல. நீ ஏதோ வேலைலாம் இருக்குன்னு சொன்னல, நீ அதை பாரு. நாங்க போயிட்டு எடுத்துட்டு வந்துக்கிறோம். இல்ல நீ, நான் வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். பாவம், நீங்க தனியா 2 பேரும் மட்டும் போயிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதான் நான் வரேன் அண்ணி. அடத்தில்லங்கடி. ஐயா மூஞ்ச பாரு. சரி, அப்ப நாளைக்கு காலையில கிளம்பணும் குட்டி. கொஞ்சம் வெள்ளனே எழுந்து கிளம்பிடு. சரி அண்ணி. என்ன சித்தப்பே, உன் காட்டுல மழை தான் போல இருக்கு. ப்ளீஸ் அழாதம்மா. இப்படி காலையிலேருந்து அழுதுட்டு இருந்தா என்னத்துக்குமா ஆகுறது? இப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். எப்படிடி அழாம இருக்கு சொல்ற? எனக்கு புரியுதுமா. ஆனா இப்ப அழுது ஒன்றும் ஆக போறது இல்லைம்மா.
ஏண்டி நாங்க தான் அவ இப்படி பண்ணிட்டு போயிட்டான்ற கோபத்துல அவ எங்க இருக்கான்னு கூட கண்டுக்காம விட்டுட்டோம். ஆனா அவளுக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்த அப்புறம் கூட நம்ம கிட்ட வரணும்னு தோணல பாரு. மா அப்படியெல்லாம் இல்லம்மா. இங்க வந்து உங்க யாரையும் சங்கடப்படுத்த வேணாம்னு நினைச்சிட்டு தாம்மா அக்கா இங்க வரமாட்றா. கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்? மா அழாதம்மா. இல்லடி, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என் மனசு தாங்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியல. எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். அவ எங்கடி இருக்கா? மா மா வேணாம்மா. இப்ப நம்ம வீட்டில் இருக்க நிலைமைக்கு நம்ம போய் பார்த்தோன்னு யாருக்காவது தெரிஞ்சா அக்காவுக்கு தாம்மா பிரச்சனை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். என்னை கூட்டிட்டு போடி. அவ இப்படி ஒரு நிலைமையில கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? மா நாம அக்காவை போய் பார்த்தோன்னு வீட்டில் தெரிஞ்ச என்ன ஆகும்னு யோசிச்சு பாருமா. யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும். ஐயோ அம்மா, சரி நீ அழாதம்மா, நம்ம போயிட்டு பார்க்கலாம். என்னடி ஆத்தாள் மவுளும் கூட்டா உட்காந்து ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி தெரியுது. என்னடி மூச்சே வெளியே காணோம்? இல்ல அத்தை, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போலான்னு சொல்லிட்டு இருந்தோம். உடம்பு சரியில்லையா? ஆமாத்த. நல்லாதான் குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இவளுக்கு என்ன உடம்புக்கு நோவு? ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. மா சரி நீங்க கிளம்புங்க, நாம போயிட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டலுக்குமா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் போயிட்டு வந்துடலாம், கிளம்புங்க. அங்கே போய் அவங்கள பார்த்தாதான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னது? எவங்கள பார்த்தா நிம்மதியாக இருக்க முடியும்? அது வந்து டாக்டரை தான் அத்தை சொன்னேன். டாக்டரை பார்த்தா தானே உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும், அதை தான் சொன்னேன். இல்லையே, இவ பேச்சில் எது தடுமாற்றம் தெரியுதே. எது திருட்டு வேலையில் செய்கிற போல இருக்கு. என்னவா இருக்கும்? என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்டி சீக்கிரமே. மா வா வெண்பா, என்னாச்சு உடனே வந்துட்ட? வேலைக்கு போறேன்னு தானே போன? அட ஆமாம்மா, அங்க போனதுலேருந்து ஒரே தலைவலி. எனக்கு வேற ஏற்கனவே காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் அந்த சிஸ்டம் பார்த்துட்டு உட்கார முடியல, அதான் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன். காய்ச்சலா? ஏன் வெண்பா, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? இல்லைம்மா, காய்ச்சல்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போனால் சுத்தமாக முடியல, அதான் லீவ் கேட்டுட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போவோமா? ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம்மா, மாத்திரை போட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்தால் சரியாகிடும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி நீ சாப்பிட்டு மாத்திரை போட்டு நல்லா ரெஸ்ட் எடு. சரிம்மா, அப்போ நான் கீர்த்தியை கூட்டிகிட்டு போகிறேன். வேணாம் வெண்பா, அவ இங்கே இருக்கட்டும். இப்போதான் சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டு தூங்குறா. அவ முடிச்சுக்கிட்டானா அப்புறம் உன்னை தூங்கவே விட மாட்டா. நீ போய் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. அவ இங்கே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா பரவாயில்ல, நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, தலை வலிக்குதுன்னு சொன்னல. சரிம்மா. அந்த பசங்க வேற வந்தாங்களே. வெண்பா ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னம்மா? மா இன்னைக்கு நீ ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் உன்னை தேடி 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன தேடியா? யாருமா? தெரியல வெண்பா, இதுக்கு முன்னாடி உன் கூட வேலை பார்த்த பசங்கன்னு சொன்னாங்க. ஏன் கூட வேலை பார்த்தவங்களா? யாரா இருக்கும்? அப்புறம் நான் சொன்னேன் நீ வேலைக்கு போயிட்டேன்னு. சரி ஒன்று அப்புறம் வந்து பார்க்குறதா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிம்மா, நான் யாருன்னு பார்க்குறேன். யாருன்னு சரியா தெரியல, நான் பார்க்குறேன். சரி வெண்பா. யாரா இருக்குன்னு தெரியலையே. ஏண்டா என்னதான்டா முடிவுல இருக்க? பா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா விடுங்களேன்ப்பா. பாருங்க இவன் இன்னும் எப்படி பேசிட்டு இருக்கானு.
எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டான். மீனாட்சி இருமா, இப்படி நீ புலம்புறதால என்ன ஆக போகுது? அவங்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி பார்ப்போம். என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுங்க, எனக்கு அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், அவ்வளோதான். ராஜா, உன் அம்மாவை பாருப்பா, எப்படி வருத்தப்படுறான்னு. எதுக்குப்பா இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னு நினைக்கிற? பா, நான் அப்படி எதுவும் கெடுத்துக்கலப்பா. நான் தனியா இருந்தாவே நிம்மதியா தான் இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம்ப்பா. இல்லைங்க, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இனி இவன்கிட்ட என்னால முடியாது. மீனாட்சி, பின்ன என்னங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான். அம்மா. என்னடா என்ன, இப்ப என்ன பெருசா சொல்லிட்டு போற? என்னால அவளை மறக்க முடியல, எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்ல போற. இனி அதை கேட்க நான் உயிரோட இருக்க மாட்டேன்பா. நீ எப்படி வேணா இருந்துக்கோ. அம்மா. மீனாட்சி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லைங்க, நான் உண்மையாதான் சொல்றேன். இவன் மட்டும் இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா என்ன யாரும் பார்க்க முடியாது சொல்லிட்டேன். பின்ன என்னங்க, நானும் எவ்வளவுதான் பொறுத்து போவேன் சொல்லுங்க. ஊர்ல அவ என் காதுல படுற மாதிரி என்னென்னத்தையும் பேசி தொலைறாளுங்க. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. சரி இருந்த போது நம்ம பிள்ளைக்காக இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா இவன் இப்ப கல்யாணமே வேணாம், நான் கடைசி வரைக்குமே இப்படியே இருக்கிறேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ராஜா, இதுக்கெல்லாம் நீ தாண்டா பதில் சொல்லணும். ஏண்டா, ஆனது ஆச்சு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் நடந்து இத்தனை வருஷம் கடந்தும் ஓடிடுச்சு. இன்னமும் நீ மட்டும் இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம்? அப்பா, அது நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. உன் சந்தோஷம் தான் உன்கிட்ட இல்லைன்னு ஆகிடுச்சுல்ல. எங்க சந்தோஷத்துக்காகவாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. அவன் எப்படிங்க பண்ணிப்பான்? அவனும் சந்தோஷமா இருக்க கூடாது, சுத்தி இருக்கவங்களும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் எப்படி பண்ணிப்பான்? அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன ராஜா பேச சொல்ற? சரிடா, நான் உன் வழிக்கே வரேன். நீ அந்த புள்ளைய நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வேணான்னு இப்படியே இருக்க. ஆனா அந்த புள்ளைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அவ எங்க இருந்தாலும் அவ புருஷன் கூட சந்தோஷமா தானே இருப்பா. நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சா அவ எப்படி நிம்மதியா இருப்பா சொல்லு? என்னப்பா சொல்றீங்க? உண்மைதானடா சொல்றேன். நீ இப்படியெல்லாம் இருக்குன்னு அந்த புள்ளைக்கு என்னைக்காவது தெரிய வந்துச்சுன்னா அந்த புள்ள வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா முதல்ல? சரி, நீ எங்களெல்லாம் கூட விட்டுருப்பா. ஆனா அந்த புள்ளைக்காக தானே இப்ப கல்யாணம் பண்ணிக்காம அவளையே நினைச்சிட்டு இருக்க. அப்போ உண்மையாவே அவ மேல உனக்கு பாசம் இருந்து அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சினா நீ ஒரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்றதுதான் உங்க ரெண்டு பேருக்குமே புரியலன்னு நினைக்கிறேன். என்னால கண்டிப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்க முடியாது. அப்படியே நான் உங்களுக்காக கல்யாணம் பண்ணாலும், ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர பொண்ணுக்கு கனவு ஆசைன்னு எல்லாமே இருக்கும். அது எல்லாமே என்னால கெட்டு போக நான் விரும்பலப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. இல்லங்க, இனி நான் இருக்க மாட்டேன். மீனாட்சி, 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 கதவு தரமா? மீனாட்சி, அம்மா. யாரையும் இனி அதை பண்ணி இதை பண்ணு நாம ஏன் சொல்ல போறோம்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை முடிச்சிட்டு போக வேண்டியதான். மீனாட்சி, அம்மா. அம்மா, என்ன வேலை செய்ய பாக்குறீங்க? கீழே இறங்குங்கம்மா. விடுடா, என்ன நான் சாகதான் போறேன், என்னை விட்டுடு. மா, இறங்குங்கம்மா. மீனாட்சி, என்ன காரியம் செய்ய பார்த்த? பின்ன என்னங்க? மா, எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன கல்யாணம் தானே பண்ணணும், பண்ணி தொலைகிறேன். உண்மையாவா சொல்ற? ஆமா, உங்களெல்லாம் கொன்னுட்டு தான் நான் ஒரு வாழ்க்கை வாழணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. உங்க சந்தோஷத்துக்கு இருந்துட்டு போறேன். உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. எங்க இவன் இப்படி சொன்னதே பெரிய விஷயம். உடனே தரகருக்கு தகவலை சொல்லி அந்த சம்பந்தத்தை பேசி முடிக்க சொல்லலாங்க. முடிக்க சொல்லலாம் மீனாட்சி. ஆனா அவன் என்ன முழு மனசோட சம்மதத்தை சொல்லிட்டு போறான். எங்க நீங்க வேற ஏன் இந்த நேரத்துல எதையோ ஒண்ணு பேசி குழப்பறீங்க? அவனே இப்பதான் எப்படியும் சரின்னு சொல்லிட்டு போறான். இல்ல மீனாட்சி, அதுக்கு இல்ல. ஏங்க, அவன் இப்ப இப்படி இருக்கானேன்னு யோசிக்காதீங்க. கல்யாணத்தை பண்ணி அவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தாவே பழசெல்லாம் மறந்து மாறிடுவாங்க. சரி மீனாட்சி, அப்ப நான் தரகரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. உன்னை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் பாத்தியா? ஆடுற மாட்ட ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடிதான் கறக்கணும். அந்த ஓடு காலிக்காக இவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்க போறானா?
பைத்தியக்காரன். நீ அந்த புள்ளைய நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வேணான்னு இப்படியே இருக்க. ஆனா அந்த புள்ளைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அவ எங்க இருந்தாலும் அவ புருஷன் கூட சந்தோஷமா தானே இருப்பா. நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சா அவ எப்படி நிம்மதியா இருப்பா சொல்லு. சுத்தறியான்